குஸ்காவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான டக்கரான தக்காளி சாதங்க எப்படி செய்யணும் டக்குன்னு பார்த்துருவோமா? குக்கர் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா பிரியாணிக்கு உண்டான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு இதோட 1/4 ஸ்பூன் ஜீரகம் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குனா காரமாயிரம் கட் பண்ணிடாதீங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 4 தக்காளியும் மிக்சியில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இதிலே வந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனெலாம் போகத்தட்டிக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருங்க. இதுக்கப்புறமேட்டு நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சாப்பாடு தேனால உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு உப்பு உரப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் ஹை ஃப்ளேம்லையும் 1 விசில் சிம்லையும் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கமன்னு தக்காளி சாதம் ரெடி ஆயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், இதுக்கு என்ன சைடிஷ் வைக்கலாம், எந்த சைடிஷ் உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.